அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் நெகேமியா என்ற ஒரு தேவ மனிதன் தம்முடைய ஜனங்களுக்கு எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதுதான் நம்முடைய பலன். கொழுமையானதை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இது விசாரப்பட வேண்டிய நாள் இல்லை, உங்கள் இருதயம் களிகூறட்டும்னு சொன்னார். அது நெகேமியா 8:10. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, சந்தோஷமாயிரு. மீண்டுமாய் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். துதிங்க. சந்தோஷம்னா சும்மா கையை தட்டிட்டு குதிக்கிறது இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். இதுவரை நடத்தி வந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுக்க போறாரு. உங்களை திடப்படுத்தி கொண்டு சந்தோஷமாகுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. வேதாகமத்தில் பல இடங்களில் சந்தோஷம். கெட்ட குமாரன் தகப்பனுடைய வீட்டை வந்து சேர்ந்த உடனே மகிழ்ச்சி, சந்தோஷம்னு லூக்கா 15 கர்த்தர் சொன்னார், ஏசப்பா சொன்னார். காணாமல் போன ஆடு கிடைச்ச உடனே தோல் மேலே போட்டுட்டு சந்தோஷம். காணாமல் போன காசு, வெள்ளி காசு கிடைச்ச உடனே சந்தோஷம். இதெல்லாம் ஒரு விதவிதமான சந்தோஷம். நமக்கு வீடு வாங்கிறதுல சந்தோஷம், இடம் பதிவு பண்ணுறதுல சந்தோஷம், ஒரு புதிய இடத்த வாங்குறது சந்தோஷம், சம்பள உயர்வு கிடைச்சிட்டா சந்தோஷம். அது மட்டுமா, நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும்பொழுது சந்தோஷம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறவங்க ஆலயத்துக்கு போகிறதுனால சந்தோஷம் அடைவாங்களாம், ஆண்டவரை தேடுறதுனால சந்தோஷம் அடைவாங்களாம். கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவருடைய மகிமை இறங்கிறத பார்த்து சந்தோஷம், ஆர்ப்பரிப்பு. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டாகணும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு சந்தோஷம். தாவீது இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்ட பொழுது சந்தோஷம். தாவீதோடு இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னார்களாம். ஆண்டவர் சொல்றார், இப்போ நான் உங்களுக்கு இழந்து போனதை எடுத்து கொடுப்பேன், இல்லாததை எடுத்து கொடுப்பேன். அது மட்டுமல்ல, இதுவரை நீங்கள் கேட்காதது கூட நடக்க போகுது. சந்தோஷம் பல விதங்களில் உண்டு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6 படிச்சிங்கன்னா சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்க. இப்போ இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி நீங்கள் அனுபவிக்கணுமா, கர்த்தர் உங்களுக்குள்ளே வரணுங்க. இந்த ஆண்டவர் கொடுத்த வேதம் நமக்குள்ளே வந்துட்டா அவ்வளவு சந்தோஷம். பாவ மன்னிப்பினால் உண்டாகிற உங்களுக்கு சந்தோஷம் தெரியுமா? 1 யோவான் 1:9 நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டுட்டா அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார், மீட்பை கொடுப்பார். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணும். ஆகவே தான் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகமே சந்தோஷம் அடையுமா. குடும்பத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்க. உங்கள் மகன் உங்கள் வார்த்தைக்கு கேட்கல, உங்கள் பிள்ளை உங்கள் வார்த்தைக்கு கேட்கல, ஏதோ சில குழப்படி நடந்துகிட்ருக்கு. பயப்படாதீங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாக உங்கள் பிள்ளைகளைய வீட்டுக்கு வரவேழைங்க, கூப்பிடுங்க. உங்கள் சந்தோஷம் வெளியே தெரியட்டும். கர்த்தருக்குள் நீங்கள் இருக்கிற சந்தோஷம் வெளியே தெரியணும். சரியா? மகிழ்ச்சியா கர்த்தர் சொல்ற, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுவீங்க. எல்லாம் மாறப்போகுது. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமே வரும். காஞ்சோரிக்கு பதிலாக ஒரு பெரிய சமாதானமான புல்வெளியில் நீங்கள் உட்காருவீங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் மெத்துதிக்கிறோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதுதானே எங்களுடைய பலன். கர்த்தரோடு கூட இருப்பது, கர்த்தரோடு கூட நடப்பது எவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால பலன் உண்டாகுமே. என் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான். பரிசுத்தாவில் நிரப்பப்படுகிறனால சந்தோஷம், புது பாஷை பேசுகிறதுனாலே சந்தோஷம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொழுமையும் செழுமையுமா என் ஜனங்கள் எழும்பட்டும், வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். இயேசுவாகிய நீர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அற்புதங்களை செய்து கொண்டே வந்தீர். அந்த அற்புதங்களை கண்டதினாலே ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி அங்கு உண்டானது.
அதே சந்தோஷத்தை இப்போ என் ஜனங்களுக்கு தாங்க. தங்களை திடப்படுத்தி கொண்டு நிற்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.